ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சேனல் மிக்ஸ்ட் வீடியோ தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம அமேசிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபுல் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் ஹை குவாலிட்டியில் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 2 ஆப் வேணும். ஃபஸ்ட் நம்ம அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணலாம். இதில் கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இதில் நான் சொல்கிற ரெசல்யூஷனை நீங்கள் வந்து அதில் டைப் பண்ணுங்கள். அதாவது அந்த பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பார் ஓப்பன் ஆகும். அதில் வந்து இப்போ இந்த இதை கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 17603840 இப்படிங்கிற ரெசல்யூஷனை அதில் வச்சுக்கோங்க. கீழே எஃப்பிஎஸில் 60 FPS வச்சுக்கோங்க. பேக்ரவுண்டில் எப்போவுமே பிளாக் வச்சுக்கலாம். இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம். உள்ளே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணணுமோ அந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ ஒரு சாங் வச்சு நான் எடிட் பண்ண போகிறேன். அந்த சாங்கை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கும் கீழே ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஆட் ஆயிரும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணுறேன். இப்போ வந்து 30 செகண்டில் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருந்தால் 30 செகண்ட் கரெக்டாக வைக்கக்கூடாது. 30 செகண்ட்க்கு முன்னாடி ஒரு 2 மில்லி செகண்ட்க்கு முன்னாடி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அதை கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவை என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் கீழே இந்த பக்கட்டும் போட்டிருக்கேன் பாருங்கள், 90 டிகிரியில் வச்சுருங்க. எல்லோரும் செய்கிற தப்பு என்ன அப்படின்னா, அதுக்கு கீழே உள்ள ஸ்கேலிங் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணவே கூடாது. அதுக்கு பதிலாக மேலே 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா அது ஃபில் ஆகிடும். அதுக்கு அடுத்து இதுதான் முக்கியமான ஸ்டெப், எடிட் பாயிண்ட்ஸ். அதாவது திருப்பி காட்டுவாங்க, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பக்கத்தில் எடிட் பாயிண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாயிண்ட்ஸ் எடிட் பண்ணுங்கள். ஒரு பாயிண்டில் அது வந்து டிஃபால்ட்டாகவே செட் ஆகிருக்கும். அதை நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து ட்ராக் பண்ணிடுங்க. அதுக்கு அதே மாதிரி மேலே இது தொட்டு இன்னொரு இதில் வந்து ரைட் சைடில் ட்ராக் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிடும். இப்போ வந்து இதுக்கு இன்னொரு இது ஒன்று ஆட் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட். அது என்ன எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த வீடியோ கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் எஃபெக்டில் போய் ஷார்பன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அதில் எந்த வேல்யூவும் கூட்டவும் வேணாம், குறைக்கவும் வேணாம். ஜஸ்ட் ஆட் மட்டும் பண்ணி விடுங்க, போதும். அதுக்கடுத்து இப்போ நீங்கள் ஏதாவது வாட்டர் மார்க், அதாவது இப்போ நீங்கள் ஏதாவது ஸ்டேட்டஸ் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா வாட்டர் மார்க்கை அதில் வந்து மேலே அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் என்கிட்ட இருக்க ஒரு வாட்டர் மார்க்கை அதில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம வந்து அதாவது இதுக்கும் 90 டிகிரி கொடுத்துட்டு அந்த ரெட் கலரில் நான் வச்சுருக்கிறத அந்த ரெட் கீ, அதாவது ரெட் கலரை மட்டும் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து குரோமா கீ யூஸ் பண்ணி அதை கரெக்டாக 2000 வைங்க. 2000 வச்சா எந்த கலராக இருந்தாலுமே 2000 வச்சாவே போதும், கரெக்டாக இருக்கும். ஓகே, 2000 வச்சுக்கலாம். 2000 குறைக்க வேணாம், கூட வேணாம், கரெக்டாக 2000 வச்சாவே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து உங்கள் வீடியோவில் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத உங்களோட இது, நான் எப்போவும் ஃபார்முலா இருக்க மாதிரியே கேஷுவலாக வச்சுக்கிறேன். கரெக்டாக ஸ்கேலிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதை ஸ்மால் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மூவ் பண்ணிக்கிறேன். அதை இப்போ மூவ் பண்ணலாம். பாருங்கள், அந்த வீடியோ வந்து 4K ரெசல்யூஷனில் இருக்கணும். அப்புறம் எடிட் பாயிண்ட்ஸை வச்சு எடிட் பண்ணணும். இதுதான் பேசிக்குங்கிறத விட இப்படி வச்சா குவாலிட்டி நல்லா இருக்கும். இப்போ நம்ம வாட்டர் மார்க்கையும் ஆட் பண்ணியாச்சு கரெக்டான இடத்துல. அதையும் பார்த்துக்கோங்க எந்த இடத்துல நான் கரெக்டாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறத. ஓகே, இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். வேறு எதுவும் எஃபெக்ட் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, இதுவே போதும். அதே மாதிரி இந்த வாட்டர் மார்க்கை வந்து டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு அதை காப்பி பண்ணி கரெக்டாக ஒரு நீங்கள் 10 செகண்ட் வச்சிங்கன்னா 10 செகண்டுக்கு முன்னாடி அதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த வீடியோவில் வந்துடும். டூப்ளிகேட் எடுத்து அதை திருப்பி ட்ராக் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் இப்படி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேறு ஒன்றும் தேவையில்லை. இப்போ இதில் ஒரு இது இருக்குது, எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸில் 1080 ஃபுல் ஹெச்டியில் இருக்கும். அதை வந்து நீங்கள் கீழே 1760p அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது குவார்டர் ஹெச்டிக்கு மேலே ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அதே மாதிரி 60 FPSலேயே இருக்கட்டும், கீழே 37.5 MBPS அந்த இதில் தான் வச்சுருக்கேன். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ எக்ஸ்போர்ட் ஆனவங்க பார்க்கலாம். இப்போ எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம பேண்டா கம்ப்ரெஷரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆகிட்டுருக்கு. என்னோடய ஃபோன் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான், அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து
எத்தனை எம்பி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நீங்களே. 78 எம்பி இருக்குது. என்னடா நீ 4K ரெசல்யூஷனில் வச்ச ஆனால் உனக்கு 1080 அந்த 2.3 இதுலேயே வந்திருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்ம வச்ச ரெசல்யூஷனில் அந்த சைஸில் வந்து இது இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இதை கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மலாக வைக்கிறத விட இப்போ நான் வைக்கிற இது கம்மியாக வச்சாவே போதும். 720 அந்த இதை வச்சாவே போதும். 78 எம்பி இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க. 720 × 1570 இந்த இதை கொடுத்து கம்ப்ரெஸ் பண்ணுங்கள். திருப்பி வேணாலும் நான் காமிக்கிறேன், ஒழுங்காக இதையும் பார்த்துக்குங்க. இதையும் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 720 1570. ஓகே, இப்போ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் கம்ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ கம்ப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்போ கம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. நீங்களே இப்போ பாருங்கள், 78 எம்பி ஃபைல் அந்த வந்து 9 எம்பிக்கு கம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. 9 எம்பி கம்ப்ரெஸ் ஆனாலுமே அந்த வீடியோட குவாலிட்டி உடையாது. சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேட்டஸ் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது என்னோடய சேனல்லாம் போய் பாருங்கள். அது வீடியோ எல்லாமே குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஸ்டேட்டஸ். ஓகே, பிடிச்ச லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.